கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒன்று கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை எடுப்போம். 1 கொரிந்தியர் விட்டதிலிருந்து நம்ம தொடருவோம். போன வாரம் நம்ம யாரை பற்றி தியானிக்க ஆரம்பித்தோம்? பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சந்ததியின் மேல என்னுடைய ஆவியை நான் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்போ தண்ணீரை ஊற்றி என்னுடைய தாகத்தை தீர்த்த தேவன், ஆறுகளை ஊற்றி தாக்கத்தை ஏற்படுத்தின தேவன், தன்னுடைய ஆவியை நமக்குள்ள ஊற்றி நம்மை இயக்கும்படி தேவன் விரும்புகிறார். தண்ணீர் என் தாகத்தை தீர்க்க முடியும், ஆறுகள் என் நிலத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆனால் அவருடைய ஆவியானவர் தான் என்னை இயக்க முடியும். என்னை இயக்குவதற்கு தேவன் வச்சிருக்கிற ஒரே சோர்ஸ் என்னன்னா அவருடைய ஆவியானவர். அதனால்தான் உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போ நம்ம யார் தான் நம்மை இயக்கும்படி தேவன் வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற அந்த சோர்ஸ் என்னன்னா த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், ஹோலி ஸ்பிரிட் தான் நம்மை இயக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிற ஆதாரம். ஆவியானவர் தான் நம்ம என்ன செய்கிறாரு? இயக்குகிறார், நம்மை இயக்குகிறார். ஒருவன் மேலே ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவன் இயங்க ஆரம்பிப்பான். அதுக்கு முன்னால் அவன் முடங்கி போயிருப்பான், செயல்படாதவனாக இருப்பான். உள்ள உசுறு இருக்கும், ஆனால் உசுறு இருந்தும் செயல்படாதவனாக இருப்பான். எப்போ ஒரு மனிதன் செயல்பட ஆரம்பிக்கிறான்னா அவனுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு தான் அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்முடைய முடக்கம் மாறணும்னா நமக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கணும். முடக்கம், யாருக்குள்ளெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்படுகிறாரோ, பல வருஷம் முடங்கி போயிருந்த அவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய காரியங்களாக இருக்கட்டும், அது இயங்க ஆரம்பிக்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எடுக்க வேண்டாண்ணே, எசேக்கியேல் 37 அங்கே முடங்கி போயிருக்குது. அது என்ன பள்ளத்தாக்கு? எலும்புகளின் பள்ளத்தாக்கு. எல்லாமே முடங்கி போயிருக்குது, வருஷமாச்சு. எது எந்தெந்த எலும்புனே தெரியல, எது எந்த எலும்புனே தெரியாது. உலர்ந்து போன எலும்பு பள்ளத்தாக்கு. அந்த அளவுக்கு எலும்பே ட்ரை போன் வேலி, இந்த வேலி ஆஃப் ட்ரை போன். எந்த எலும்பு எந்த சரீரத்தோடு சேர்ந்ததுனே தெரியாத அளவுக்கு அது முற்றிலும் உலர்ந்து போன நிலைமை. ஆனால் அங்கே தேவன் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி தன் ஆவியானவரை அங்கே வீச பண்ணின பொழுது, ஆவியானவர் அங்கே உலாவி வந்த பொழுது, ஆவியானவர் அங்கே இறங்கி வந்த பொழுது, அந்த ட்ரை போன் எல்லாமே ஜீவன் அடைய ஆரம்பித்தது. அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாமே ஒன்றுக்கொன்றாக இணைய ஆரம்பித்தது. அந்த காட்சியை பார்த்த எசேக்கியேல் பாக்கியவான். அது எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு நம்மளாம் அங்கேயே விழுந்திருப்போம். நம்மளாம் யாருமே உங்களெல்லாம் கூட்டு போய் அதை ஆண்டவர் காமிச்சு நல்லவளை காமிக்கலை. அப்புறம் உங்களை எழுப்புறதுக்கு இன்னொருத்தன் வேணும். ஏன்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிடும். அந்த காட்சி யோசிச்சு பாருங்கள். எலும்பு பள்ளத்தாக்கு இருக்கு, ஆவியானவர் பயங்கரமான ஒரு இரைச்சல் சத்தம் அங்கே உண்டாகிறது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த எலும்புகளுக்குள்ள ஆவியானவருடைய வல்லமை போகுது. உடனே எங்கேயோ கால் எங்கேயோ கிடந்துச்சு, கை எங்கேயோ கிடந்துச்சு, தலை எங்கேயோ கிடந்துச்சு. அது எல்லாமே அங்கே இருந்து அப்படியே அனிமேஷனில் நடக்கிற மாதிரி அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. சர் 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 சருன்னு ஜாயிண்ட் ஆகுது. அப்படி அது
இணைந்து அதுக்குள்ள உசுறு வந்து தோல் மூடுது. அப்புறம் சதையினால் ஆண்டவர் மூடுறாரு. அதுக்கப்புறம் ஜீவன் வருது. அது காலூன்றி ஒரு சேனையாய் நின்றதுன்னு இருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு எலும்பு பள்ளத்தாக்கு திடீர்னு ஒரு சேனையா நிற்கினா நம்மால் என்ன சொல்லுவான்? நம்மால் என்ன சொல்லிடுவான்? ஐயோ சுடுகாட்டில், ஐயோ வெள்ளையா ஒரு உருவம் வந்து, ஏன்னா உசுரோடு இருக்கிறவனே இன்னைக்கு நம்மால் அப்படி கதை கட்டுறானுங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனால தான் பாருங்க, அது ஆவியை பெற்றவனுக்கு தான் புரியும். அதை கூட விளங்கணும்னா ஆவியானவர் வேணும் அவனுக்கு. அப்போ முடங்கி இருந்தது செயல்பட ஆரம்பிக்கிறது. இந்த மாலை பொழுதில் உங்களுடைய லைஃப்பில், உங்கள் காரியங்களில் நீங்கள் இதெல்லாம் செயல்பட்டால் நல்லாயிருக்கும், இதெல்லாம் இயங்கினா நல்லாயிருக்கும், இதெல்லாம் பயன்பட்டால் நல்லாயிருக்கும். சிலருடைய பிள்ளைங்க முடங்கி போயிருக்கலாம். அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் முடங்கின நிலைமையில் பிள்ளைங்க இருக்கலாம். உங்கள் பொருளாதாரம் முடங்கி இருக்கலாம், உங்கள் ஸ்பிரிச்சுவல் முடங்கி இருக்கலாம், ஊழியங்களில் சில காரியம் முடங்கி இருக்கலாம். ட்ரை போனை போல் அது வறண்டு போயிருக்கலாம். உன் சந்ததியின் மேல் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு, அவருடைய பலத்த அந்த இரைச்சல் சத்தம் கடந்து வந்த பின்பு அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இயங்க ஆரம்பிக்கும், உங்கள் குடும்பம் இயங்க ஆரம்பிக்கும், உங்கள் பிள்ளை இயங்க ஆரம்பிக்கும். ஆமென். முடங்கின அனைத்தையும் தேவன் இயக்க ஆரம்பிப்பார். அதற்கு ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில், குறிப்பாக இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியின் வல்லமை சபைகளில், குடும்பங்களில், பிள்ளைகள் மேலே, இளம் தலைமுறைகள் மேலே, வாலிபர்கள் மேலே, குழந்தைகள் மேலே பரிசுத்த ஆவியானவர் பலமாய் பொழிந்தருளப்பட்டு அத்தனை பேரும் இயங்கத்தக்க அளவில் ஆண்டவர் ஒரு பெரிய the God's move, ஹல்லேலூயா, சபையில் உண்டாவதாக. ஏகோ லகாத்தானா ஷேபோ ரகா லிபா துனா மாரியாந்துனா மாக்கா மேல் மெகோ ரோகோ தானாமா. சபையில் பரிசுத்த ஆவியானுடைய the move of the Holy Spirit இயங்க ஆரம்பிப்பதாக. நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, யார் யார் வாழ்க்கையில் நாம் முடங்கின நிலைமைகள் காணப்படுகிறதோ அனைத்தும் செயல்படட்டும். குடும்பங்களில், வீடுகளில், பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், ஊழியங்களில். கல்மதானா ஷேக்கோ, எத்தனையோ பேர் வரங்கள் விரும்பி அந்த வரங்கள் இன்னும் செயல்படவில்லையே. முடங்கி போன வரங்கள், கிருபைகள் மறுபடியும் ரைட் நவ் இயேசுவின் நாமத்தில் அந்த வரங்கள் மூவ் ஆவதாக, ரிலீஸ் பண்ணப்படுவதாக. சபையில வரங்கள், ஆவியானவருடைய வரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுவதாக. பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், கிருபைகள், வல்லமைகள் உலகத்தனமா ஷேகோ சபையில கட்டவிழ்த்து விடப்படுவதாக. ரேகோ தூணாமா, பிரிந்திருக்கிற நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் சபையில உண்டாவதாக. முடங்கி போன அனைத்தும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நதனமகா கல்மதானா ஷேபோகதா தஷிகலபோகதுனாமா ரெகோதுனாமா லஹதா ரியதுனாமகா பல்போகோதுனா ஷேகோ யதனமகோ பிகோதுனாகா மெல்மே ரெகோ. நன்றி அப்பா. முடக்கங்கள் மாறுவதாக, விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எங்க சபையிலே பொழிந்தருளப்படுவீராக. ஆவியின் வல்லமை பலமாய் ஊற்றப்படுவதாக. ஹல்மதுனக்கா இயங்க ஆரம்பிக்கட்டும். எலும்புகள் ஒன்று சேரட்டும். ஆமை, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணையட்டும். எலும்புகள் ஒன்று சேருவதாக. இதுக்காக நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்க,
வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களாகிய நம்ம எல்லாரும், நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ளணும். என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், கண்டிப்பாக அதை செய்வாங்க. நல்ல சீட்டு, அடுத்த படிப்பு, என் பிள்ளை இதெல்லாம் படிக்கணும், இப்படிலாம் வரணும், மாற்றமே இல்லை. அது நல்லா தொடர்ந்து முயற்சி எடுங்க. எல்லாவற்றுக்கும் முதல்ல என் பிள்ளை மேலே பரிசுத்த ஆவியின் வல்லம் இருக்கணும்னு சொல்லி, உன் சந்ததியின் மேலே என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன கர்த்தர், என் சந்ததி மேலே தேவனே உம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இருந்தா அவனுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவனுக்கு அறிமுகம் தேவையில்லை, அவனுக்கு பின்னணியும் தேவையில்லை, அவனுக்கு பேக்ரவுண்டு தேவையில்லை, அவனுக்கு சப்போர்ட் தேவையில்லை. அவனை 2 பேர் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. 2 பேர் அவனை கைப்பிடிச்சு தூக்கி எடுத்து நிறுத்தணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? கொடிக்கம்பத்தை தான் தூக்கி எடுத்து நிறுத்துவாங்க. நம்ம பிள்ளைங்க கொடிக்கம்பம் கிடையாது, மூங்கில் மரம். வாட்டில் வளரும். கொடிக்கம்பத்துக்கு 4 பேர் வேணும், தோண்டணும், நிறுத்தணும், பிடிச்சிக்கடா விழுந்துடாமடா பிடிச்சி அதை நிறுத்தணும் கொடிக்கம்பம். ஆனால் மூங்கிலுக்கு அப்படி கிடையாது, அது வாட்டா சரசரன்னு வளர ஆரம்பிக்கும். அப்போ உன் பிள்ளை கொடிக்கம்பம் கிடையாது. அவங்க சப்போர்ட் இவங்க சப்போர்ட்லாம் உன் பிள்ளைக்கு தேடணும்னு அவசியம் இல்லை. ஆமே ஆமே. யார் முயற்சி பண்ணீங்கன்னு தெரில, சரியா? என் பிள்ளை படிக்கிறதுக்கு உதவி செய், நீ உதவி செய் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் நீங்கள் நிறையா பேரை நீங்கள் கெஞ்சிருக்கலாம். ஆனால் உன் பிள்ளை, ஆண்டவர் சொல்கிறா, உன் பிள்ளை கொடிக்கம்பம் கிடையாது, அவன் வளர்ந்து ஓங்கி நிற்கிற மூங்கில் மரம். அவன் மூங்கில் மரத்துக்கு எவனாவது போய் பிடிச்சி நிற்கணுமா? மூங்கில் மரத்தை போய் யாராவது பிடிச்சி நிறுத்தி ஐயோ விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி மூங்கில் மரத்தை யாராவது நிறுத்தணுமா? மூங்கில் மரத்தில் போய் பக்கத்தில் யாராவது நின்று தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா? இல்லை. அது அந்த மூங்கில் மரம் வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, அது எத்தனை வருஷம் வளராது ஞாபகம் வச்சுருக்கீங்களா? வெரி குட். மூங்கில் மரத்தை பற்றி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், ஏதோ ஒரு டாப்பிக்கில் பேசியிருக்கேன். அது எத்தனை வருஷம் வளராது? 5 வருஷம் எட்டியே பார்க்காது. 5ஆவது வருஷம் முடிவில் அப்படி எட்டி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 1.5 அடி மேலே போக ஆரம்பிக்கும். என்ன சொல்லுவாங்க, 5 வருஷமும் அந்த மூங்கில் மரம் வளரும் பொழுது அந்த அந்த மரம் இருக்குது பாருங்கள், அதுக்கு உள்ள நீங்கள் ஒரு ஹோல் போட்டிங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், சரசரசரசன். 5 வருஷமும் உள்ள தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது பல அடி ஆழத்துக்கு, ஏன்னா உயரத்துக்கு போகிறதுக்கு தண்ணி வேணும்ல. 5 வருஷம் உள்ள வாட்டரை அதை என்ன செய்யணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். அது வளர்ந்து வரும் பொழுது அந்த அந்த மேலே டாப்பில் அப்படியே சதசன ஈரப்பசையாக இருக்கும். தண்ணி அவனும் ஊற்றிருக்க மாட்டான், ஈரப்பசையோடு தான் அவங்க வெளியே வருவாங்க. அந்த ஈரம்தான், அந்த ஈரப்பசை, அந்த அந்த ஈரம்தான் அது அவ்வளவு வீரமாக வளர வைக்குது. அது அவ்வளவு வேகமாக வளர்றதுக்கு காரணம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த தண்ணீருடைய எனர்ஜி, அது அவ்வளோ வேகமாக கொண்டு போகுது. உன் பிள்ளை வளர்றதுக்கு என்ன தேவைன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த நதி, ஆவியானவர் என்கிற அந்த நீர் அவனுக்குள்ளே இருந்தால் போதும். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து என்ன தண்ணி புறப்பட்டு வரும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதி அவனுக்குள்ளே புறப்பட்டு வரும். அது அவன் மேலே இருந்தால் போதும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைய ஆண்டவரை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, என் பிள்ளைய அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் என் பிள்ளை வளரணும்னு கேளுங்க. அது இருந்தால் போதும். இவங்களுக்கெல்லாம் அறிமுகமே தேவையில்லை. அல்லேலூயா. அறிமுகம் வேண்டாம், ஆவியானவர் போதும் ஒரு மனிதனுக்கு. நான் சொல்லியிருக்கேன், என் பிள்ளைங்க யூத்தில் பேசியிருக்கேன். யகாசியலை குறித்து நான் சொன்னேன். எடுக்க வேண்டாம். யகாசியல் எந்த சாப்டரில் வருவான்? எடுக்காமல் சொல்லுங்கள், எந்த சாப்டரில் வருவான் யகாசியல்? 2 நாளாக முதல்ல மாற்றம் இல்லை. எந்த சாப்டர், யாருடைய, எந்த ராஜாவின் சாப்டரில் வருவான்? யோசபாத்தினுடைய நாட்களில் பெரிய யுத்தம். நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், போன ஜனவரியில் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பெரிய யுத்தத்தில் வரும் பொழுது ராஜாவிலிருந்து ஜனங்கள் வரைக்கும் திகைத்து கொண்டிருக்கும் பொழுது அறிமுகமே இல்லாத ஒருத்தனை ஆவியானவர் அந்த தேசத்துக்கு கொண்டு வருவார். யகாசியல் என்கிற ஒரு மனிதன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி, என்னங்க வாசிருக்கீங்களா இல்லையா அந்த பகுதியை? எத்தனை பேர் தெரிலன்னு சொல்லுங்கள், நான் இப்போ எடுத்து உங்களுக்காக வாசிக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியலையா? ஐயோ முழிக்கிறாங்க. வாசி 2 நாளாகமோ 20, 2 நாளாகமோ 20 14 14 வாசி. அப்பொழுது நல்லா கவனிங்க தம்பிகளா, நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
தங்கச்சிக்கு கவனிக்கணும். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் எகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இதுக்கு அப்புறம் அவன் பேசுறான், யூதா மனுஷரே, சகல ஜனங்களை கவனிங்க, இந்த யுத்தத்தை உங்களுடையதல்ல, இது தேவனுடைய யுத்தம். நாளைக்கு நீங்க போங்க, ஆமே, கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அப்பா என்ன அனாயிட்டிங் ப்ரீச்சர், பயங்கரமான ஒரு பிரசங்கம், பயங்கரமான அங்கே ஒரு அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு ராஜாவில் இருந்து மொத்த தேசத்தையுமே அப்படியே சோர்ந்து இருந்தவங்களை தூக்கி எடுத்து நிறுத்தியது. இந்த ஊழியத்தை செய்தது யாரு? யகாசியேல். எப்படி இந்த ஊழியத்தை செய்தா? நல்ல கல்லூரி படிச்ச அனுபவமா? இல்லை, அவன் மேல யார் இறங்கி வந்தான் இருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர், the Holy Spirit அவன் மேல இறங்கி வந்த உடனே ராஜாவிலிருந்து மொத்த தேசத்தையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தை அவன் நாவிலிருந்து ஆண்டவர் கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்க. எனக்கு இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவன் ஒருத்தனை ஆண்டவர் வெளியே கொண்டு வர்றதுக்கு எத்தனை தலைமுறையை தோண்டி எடுக்கிறாரு பாருங்க. எத்தனை பேர் அங்கே, எத்தனை தலைமுறை எண்ணி சொல்லுங்க. 15 செகண்ட் தருவேன், சீக்கிரம் எண்ணுங்க. எத்தனை தலைமுறை வருது? அவனையும் சேர்த்து எத்தனை தலைமுறைன்னு பாருங்க. 4. அப்புறம் யாருக்கு எத்தனை வருது கணக்கு சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லணும். 15 செகண்ட். 10, 11, 12, 13, 15. என்ன சொல்றீங்க நீங்க? 5, உங்களுக்கு 4, உங்களுக்கு 5, உங்களுக்கு 3. வேற உங்களுக்கு 5வது உங்களுக்கு. நீங்க இங்கே தான் இருக்கீங்களா பாஸ்ன்னு கேட்குற மாதிரி இருக்கு. வேற சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. 4ன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. 4ன்னு சொல்றவங்க கை வைத்துங்கண்ணே. சொல்லிட்டீங்களா? சரி. 5ன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இதுல 2ல இல்லாதவங்க நீங்க சொல்லுங்க பாசன், நாங்க கேட்கிறோம். 5, அவனை சேர்த்து 5 வாசி பார்க்கலாம் மறுபடி. அப்பொழுது சபையின் நடுவில் நீங்க என்ன பாருங்க, அவ சொல்ல நம்ம எண்ணுவோம். சொல்லு. மத்தனியாவின் குமாரனாகிய நம்பர் 1 யாரு? மத்தனியா. சரி, அடுத்து ஏயேலின் மகனான. இப்ப யாரு? இது எத்தனை? 2. அடுத்து பெனாயாவுக்கு பிறந்த. அடுத்து 3. சகரியாவின் புத்திரன். சகரியா எத்தனாவது? 4. அடுத்து எகாசியேல். யாரு? எங்க குறைஞ்சது 4 தலைமுறை. உங்களுடைய நீங்க ஒரு தலைமுறை, உங்க அப்பா 2வது, உங்க தாத்தா 3வது, உங்க தாத்தா. அது வரைக்கும் தான் எல்லாருக்கும் தெரியுமே. அது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல. தாத்தாவுக்கு அப்பா பேர் யாருக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. நான் கேட்குறேன், இது எத்தனை ஜி உலகம்? 5G தான். நீங்கள் இன்னும் இருக்கீங்களா? சரி, 5G வேர்ல்டு இது, இன்டர்நெட் உலகம் இது, எல்லாமே கம்ப்யூட்டர் மயம். படிக்க தெரியாதவனுங்க கூட தட்டிக்கிட்டு இருக்கானுங்க சில அலுவலகத்தில். என்ன கம்ப்யூட்டர் உலகம், எல்லாமே ஆன்லைனு. எவ்வளவோ உலகமே எங்கே இருக்குது இப்போது? நம்ம இங்கே இருந்து எங்கேனாலும் இப்போ உலகத்தில் மூளையில் இருக்கிறவங்க பேசலாம், எல்லா நாளும் தோண்டி எடுக்கலாம். என்ன இந்த உலகத்திலேயே தாத்தாவுக்கு அடுத்து யாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டர் இல்லாத நாட்கள், எந்த வளர்ச்சியும் இல்லாத நாட்கள், ஒன்றுமே இல்லாத அந்நாட்களில் 5 தலைமுறைய தேவன் தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வாராருனா, பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள இறங்கும் பொழுது அவனுக்கு எவ்வித பின்னணியும் தேவையில்லை. அவன் எவ்வளவு ஆழத்தில் கிடந்தாலோ, அறிமுகம் இல்லாம கிடந்தாலோ, ஆவியானவர் இறங்கி வந்தா அவனை வெளியே கொண்டு வருவாரு. The power of the Holy Spirit, the power of the Holy Spirit. Hallelujah. என்ன பயங்கரம் இல்ல இது? யாருங்க இதை செய்ய முடியும்? 5 தலைமுறையோடு அவனை வெளியே கொண்டு வராரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா?
பரிசுத்த ஆவியானவர் ஒருவனுக்குள்ள இறங்குனா அவனை தலைமுறைகளோடு தோண்டி கொண்டு வெளியே வருவார். அதனால்தான் நான் சொன்னேன், இது எதுக்கு சொன்னோம்னா, நம்ம சந்ததிக்கு தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்ற வேண்டும் என்கிற ஒரு பாரமோ ஒரு ஜபமோ நமக்கு இருக்க வேண்டும். அதுக்குத்தான் நான் இதை பேசினேன். இப்போ ஆண்டவர் இந்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு ஆரம்பித்து, அதில் முதல் நோக்கம் நான் என்ன சொன்னேன், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கும்படின்னு சொன்னேன். முதல் நோக்கம் அதுதான். அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து என்னென்ன செய்கிறார் அப்படின்னு அடுத்து ஒன்று ஆரம்பித்தோம். அவர் என்னென்ன செய்கிறார்னா, நம்மளை யாராக மாற்றுகிறார்? யூ ஆர் மை விட்னஸ், நீங்கள் எனக்கு சாட்சி அப்படின்னு நம்ம சாட்சியாய் மாற்றுவதற்கு நம்மோடு இருக்கிறாரு. அடுத்து நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்வதற்கு. எத்தனை பேர் இந்த வாரத்தில் இதை அனுபவிச்சீங்க? பலவீனங்களில் பரிசுத்த ஆவியானுடைய உதவி எத்தனை பேர் நாடுனீங்க? சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவனுக்குள்ள எங்க பிதாவும் குமாரனாகிய கிறிஸ்துவும் எப்படி நம்மளோடு இருக்கிற அவங்களோடு இருப்பேன்றார்ல, காலையில் நம்ம வாசித்தோம்ல, உன்னோடு கூட இருந்து. அப்போ நம்மோடு கூட தேவன் எப்படி இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோ பெரிய தேவன் எப்படி நம்ம கூட இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? இயேசுவானவர் எப்படி நமக்குள்ளே இருக்கிறாருன்னா, ஆவியானவர் மூலம் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் நமக்குள்ள இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் மூலம், அவரை கொண்டு, அவர் மூலம்தான் நமக்குள்ள அவர் இருக்கிறாரு. சரி, அடுத்து நான் என்ன சொன்னேன்? ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு நமக்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறாருன்னு சொன்னேன். அடுத்து என்ன தியானிச்சோம்? வேத சத்தியத்தை விளங்கி கொள்ள, அறிந்து கொள்ள. ஏன்னா ஆவியானவர் வரும்பொழுது சகல நடத்துவார். அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கூட இருக்கிறாரு. இதோட முடிச்சேன்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்ல இடையில நான் முடித்தேன். அந்த 1 கொரிந்தியரை வாசித்துட்டு நம்ம முடித்தோம். 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை வாசித்து இடையிலேயே நம்ம டைம் ஆனனால முடிச்சிட்டோம். இப்போ அந்த வசனங்களை மறுபடியும் கொண்டு வசனங்களுக்கு வருவோமா? நீங்கள் அந்த வசனத்துக்கு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். ஸோ பவுலுடைய பிரசங்கம் அதான் சொன்னேன், நம்ம படிப்பு அறிவில் என்ன செய்யக்கூடாதுங்க? நீங்கள் பேசவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எழுத்தும் அந்த நடை தெரியாட்டாலும் பரவாயில்ல, அந்த பேசக்கூடிய மெத்தட் தெரியாட்டாலும் பரவாயில்ல, அனுபவம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆவியானவரோடு நீங்கள் பேசினா, நீங்கள் வெறுமனையாய் சாதாரணமாக பேசினாலும் ஆண்டவர் அதை கொண்டு உள்ள ஊழியம் செய்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவாரே. புரியுதா? நீங்கள் பேச வேண்டிய, ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய விரும்புகிறவங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறவங்க, போதிக்கிறவங்க, அறிவை வச்சுலாம் நீங்கள் போதிக்க முடியும். ஆண்டவருடைய ஊழியத்தில் இங்கே அறிவு என்ன செய்யப்படாது. ஏன்னா அவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? ஞானவான்களை பைத்தியமாக்க யாரை தெரிந்து கொள்கிறாரு? பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறாரு, பலவீனர்களை தெரிந்து கொள்கிறாரு. அப்போது உலகத்துக்கு அன்ஃபிட்டு தான் தேவனுக்கு ஃபிட்டு. ஏன்னா அவன் தான் அவருக்கு வேணும், அவன் தான் என்ன சொன்னாலும் கேட்பான், கீழ்ப்படியுவான். ஆவியானவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறவன் தான் ஒருத்தன். இராணுவத்தில் யார் எடுப்பாங்கன்னா, மேலே நீங்கள் ஹெலிகாப்டரில் பறக்கும் பொழுது குதிக்கணும். எதுக்கு சார் நான் குதிக்க சொல்கிறீங்க அப்படின்னு அவனை கேட்கக்கூடாது. குதிச்சிடணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஆவியான தேவன் ஒருத்தரை பயன்படுத்தணும்னா நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஆவியானவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கணும். அவர்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். அப்போ அறிவு திறமையோ அனுபவமோ ஊழியத்தில் அதெல்லாம் ஒரு ஊறுகா மாதிரி தான் தவிர அது முக்கியம் கிடையாது. அதை வச்சு நம்ம வண்டியை ஓட்ட முடியாது. ட்ரையாக இருக்கும். அறிவில் ஒருத்தன் பேசுகிறதுக்கும் ஆவியில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அறிவில் பேசுனா என்ன இருக்கும்? ஒரு மாதிரியாக ஹார்டாக இருக்கும், அப்படியே முட்டிக்கிட்டே இருக்கும். இருதயத்தில் ஒரு முட்டி செவரு, அந்த கல்லில் நார் உளிச்ச மாதிரியே இருக்கும். பாலை எரிஞ்சால் கல்லில் மோதி ரிட்டன் ஆகிற மாதிரியே இருக்கும். ஜனங்களுக்கு பிரயோஜனமே இருக்காது. அப்படியே சில விஷயங்கள் புரியலாம். ஓ இப்படிலாம் சொல்லுதா, இது இப்படியா விஷயம் புரியலாம். ஆனால் என் லைஃபுக்கு அதை அப்ளை பண்ண முடியாது. என்னுடைய வாழ்க்கைக்கு அது உயிரடைய வைக்காது.
ஒரு வார்த்தை என் இருதயத்தை தொடுது, என் கண்ணீரை பாய்ச்சுது, எனக்குள்ள இருதயத்தை நான் உடைச்சு அப்படியே தாரத்தாரியா கண்ணீரை ஊற்றி ஆண்டவர் பாத்துல அர்ப்பணிக்க வைக்குது. ஒரு விசுவாசம் எனக்குள்ள துளிர் விடுதுன்னா பேசுவது ஆவியானவர், the Holy Spirit உங்களோட பேசுறாரு. இது எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? ஆராதனையில கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். glory to God. ஆமென். அப்போ இந்த பவுல் அதைத்தான் விளக்குறாரு. பவுல் அதைத்தான் விளக்கிட்டு நம்ம பாதி வரைக்கும் வாசிட்டோம், மீதியை வாசிக்க போகிறோம். அது மறுபடியும் வாசிக்கிற நம்ம ஏற்கனவே வாசித்தனால 10ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க, 9லேருந்து வாசி, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9லேருந்து அது வரைக்கும் நம்ம வாசிட்டோம். அதுக்கப்புறம் வாசி. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவனுடைய மறைவான காரியம், பிதாவாகிய தேவனுக்கு இருக்கிற அவருக்கு மட்டும் தெரிந்திருக்கிற சில ரகசியங்கள், அந்த ரகசியத்தை பற்றி பவுல் பேசுறாரு. பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ரகசியம், அதை பற்றி பேசும் பொழுது இதுக்கு முன்னால ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல யாருக்குமே அது என்ன செய்யப்படலைன்னா, கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்தில் தோன்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது சங்கீதங்களில் உள்ளதை எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில ரகசியங்களை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. எங்க ரகசியம் என்பது எப்பொழுதுமே எப்படின்னா, பைபிளை பொறுத்தவரையில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ரகசியம். இப்படி சொல்றேனே, ரகசியத்துக்கு என்ன டெஃபினிஷன்னா, பிற்காலத்தில் வெளிப்படுத்துவதற்காக தற்காலத்தில் மறைத்து வைக்கப்பட்டது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில விஷயம் மறைத்து வைக்கப்பட்டது. எது மறைத்து வைக்கப்பட்டது? உதாரணமா சொல்றேன், இந்த சர்ச், சபை ஒரு ரகசியம் பவுல் சொல்றாரு. சபையை குறித்து பேசும் பொழுது பவுல் என்ன சொல்றாரு? அதாவது சபையை குறித்து கிறிஸ்து மணவாளன், மணவாட்டி சபை, எபேசியர்ல 5 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, இந்த ரகசியம். இது எல்லா கல்யாண வீட்லயும் வாசிப்பாங்களா உங்களுக்கு? இந்த ரகசியம் பெரியது. அப்ப சபையை பற்றி பேசிக்கிட்டே வரும்போது சொல்லுவார், இந்த ரகசியம். ஏன் சொல்றாருன்னு தெரியுமா? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமா? கொஞ்சம் எனக்கு கவனிங்க, புரியும். சபையை பழைய ஏற்பாட்டு காலங்களில் யாருக்குமே தெரியாது. எங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு நாட்களில் வெளிப்படுத்தினாரு. ஆனால் சபை என்று ஒன்று வரப்போகிறத பழைய ஏற்பாட்டு நாட்களில் தேவன் மறைத்து வைத்திருந்தார் ரகசியமாய். மேசியா வருவார் என்று அது வரைக்கும் மட்டும்தான் அவங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா மேசியா என்ன செய்வாரு? அவர் ரத்தத்திலிருந்து சபை ஒன்று பிறக்க போகிறது என்பதை பழைய ஏற்பாட்டில் தேவன் அதை மறைத்து வைத்திருந்தாரு. நீங்கள் நானும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரகசியமாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்தோம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. பிசாசுக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான இடியை உங்களுக்கு சொல்றேன். இடி முழக்க மாதிரி ஒரு ஆமீன் சொல்லுங்க நீங்க. இப்ப எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பிசாசு என்ன நினைச்சான் தெரியுமா? அவனுக்கு சர்ச் அப்படிங்கிற ஒரு காரியத்தை தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியாது. பிசாசுக்கு தெரியாது. அவர் உன் தலையை நசுக்குவா, நீ அவர் குதிங்காலை. இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். இப்படி மேசியா என்று ஒருவர் வரப்போகிறார், அவர் தான் பிசாசை நசுக்க போகிறார் என்று இதுவரைக்கும் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். பிசாசு இதை மட்டும்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் நினைச்சான், இயேசுவை சிலுவையில் அடிச்சதோடு எல்லாம் முடிந்தது, சகலமும் முடிந்தது, இனி எதுவுமே செயல்பட முடியாதுன்னு சொல்லி அந்த முட்டாள் பிசாசு நினைத்து கொண்டு இருந்தான். ஆனா தேவன் மறைத்து வைத்திருந்த ரகசியம், 3ஆம் நாளில் இயேசு உயிரோடு எழும்பினார். அதற்கப்புறம் பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதிலிருந்து the church, சபை எழும்பியது. சபை எழும்பியது. ஹல்மாதோனா ஷேகோ, சபை எழும்பியது. அவன் நினைச்சான், ஒரு இயேசு இருந்தாரு,
கதையை முடிச்சாச்சுன்னு பார்த்தா இப்போ எல்லா பேரும் இயேசு மாதிரியே நிற்கிறாங்களே, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, எப்படி இவனுங்களை சமாளிக்கிறது? ஒரு ரகசியத்தை சொல்றேன், உங்களை என்னையும் சமாளிக்க முடியாம அந்த பயத்தினரை கொண்டிருக்கிறான். சபை என்று ஒன்றை மேல் வீட்டு அறையில தேவன் அதுவரைக்கு ரகசியமாய் வைத்திருந்ததை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். பிசாசு ராஜ்யம் ஆட்டம் கண்டது. அன்னைக்கு பிசாசுடைய கான்ஃபரன்ஸ்ல என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம். பாதி பேருக்கு புரியல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவன் என்ன பேசினான்னு தெரியுமா? நம்ம கடையை சாத்திட்டு கிளம்பிடுவோம். இயேசுவோடு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா இப்படி ஒண்ணு நமக்கு தெரியாதே. 120 பேர் கூடி இருப்பாங்கன்னு தெரியாது. இதுக்கப்புறம் 3000 பேர் வராங்களே, 5000 பேர் வராங்களே, திரளான கூட்டம் வருது. உலகம் எங்கும் இன்னைக்கு எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இது அன்றைக்கு ரகசியமாய் வைக்கப்பட்டது. இன்றைக்கு தேவன் அதை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. சபை ஒரு ரகசியம். தேவன் மேலறையிலிருந்து தான் இதை ஆரம்பித்தாரு. அதான் சொல்றாரு, நிறைய இதே மாதிரி நிறைய ரகசியங்கள் பழைய ஏற்பாட்டு நாட்களில் மறைக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியினால என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். தொடர்ந்து வாசிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனிங்க. பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை முழுசா அறிஞ்சவர் யாருன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். பிதாவாகிய தேவனுடைய இருதயம் இருக்கு பாருங்க. உங்க இருதயம் யாருக்கு தெரியும்? என் இதயம் பாட்டு பாட சொல்லல. உங்க வீட்டுக்காரருக்குல்ல, அவருக்கு எங்க பாஷை தெரியுது, அவருக்கு தெரிஞ்ச நான் என் பாஷை எப்படி இருக்கிறேன் அப்படின்றீங்களா? நெருங்கினவங்களுக்கு தான் உங்க இருதயம் என்ன செய்யும் தெரியும் இல்லையா? பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை அவ்வளவு ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா விளங்கிக் கொள்ள முடியாது. இப்போ ஒரு காரியத்தை நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு காரியத்துல தேவன் இதுல என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு தெரியல. இது ஆண்டவரை செய்யவா வேண்டாமா, போகவா வேண்டாமா, இது பண்ணவா துவங்கவா வேண்டாமான்னு குழம்பிக் கொண்டிருக்கிறீங்க. இப்ப இந்த காரியத்துல தேவனுடைய சித்தம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, அந்த நீங்க செய்ய போகிற காரியம், நீங்க துவங்க போகிற ஒரு காரியம், இதுல தேவனுடைய சித்தம். நீங்க சில திட்டம் வச்சிருப்பீங்க, உங்களுக்கு சில போதனைகள் சில ஆலோசனை சொல்லி இருப்பாங்க. ஆனா அந்த காரியத்துல துவங்கவா வேண்டாமா, எப்ப துவங்கணும், இப்படி தேவனுடைய சித்தம் என்ன என்பதை தேவன் இறங்கி நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு. அந்த தேவனுடைய உங்க காரியத்துல தேவ சித்தம் என்ன என்பதை ஆவியானவர் தான் அதுல தேவனுடைய ஆழங்களை எனக்கு வெளிப்படுத்துவாரு. அப்போ நீங்க ஆவியானவரே இதுல தேவ சித்தத்தை எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, விளங்க பண்ணுங்க, விளங்க பண்ணுங்க அப்படி நீங்க கேட்கணும். அதான் சொல்றாரு, கவனிங்க, ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அதான் இவ்வளவு நேரம் நான் விளக்கம் கொடுத்தேன். ஆவியானவர் அது என்னன்னு அறிந்திருக்கிறாரு. அதனால மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். இப்போ நீங்க ஒரு காரியம் பேசுறீங்க, இன்னைக்கு வச்ச சாப்பாடு நல்லா இருக்கு, குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதை நீங்க சொல்றதை இன்னும் ஒரு மனுஷன் தான் என்ன செய்வான், புரிந்து கொள்ளுவான். புரிந்து கொள்ள, சரி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சாப்பாடு. இது உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற குரோட்டன்ஸ் புரியுமா? செடிகள், மரஞ்செடிக்கு புரியுமா நீங்க பேசுறது? நீங்க பேசுறது உங்க வீட்டுக்காரருக்கு புரியும், உங்க பிள்ளைகளுக்கு புரியும், இன்னும் ஒரு மனுஷனுக்கு புரியும். என்னப்பா நம்ம பேசுறது மரஞ்செடிக்கு புரியுமா? இந்த ஆர்டிஃபிஷியல் கொடிக்கு, இந்த செடிக்கு புரியுமா? புரியா? இங்க இருக்கிற எதுக்குமே புரியும். ஆனால் நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நம்புறேன். புரியுதுன்னு? அப்போ மனுஷனுக்குள்ளதன்னு ஒரு மனுஷன் தான் புரிந்து கொள்ளுகிற மாதிரி வசிங்க. அப்படி போல தேவனுடைய
ஆவியே அன்றி தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப தேவனுக்குரியதை நம்ம அறியணும்னா நமக்கு என்ன வேணும்? 3 ஜிபில நெட்டு போட்டா மட்டும் பத்தாது. எனக்கு நெட்டு போடுங்க, நெட்டு போடுங்க, நெட்டு போடுங்க. நட்டு கலண்டோடக்கு நெட்டு போடணுமா? புரியுதா உங்களுக்கு? நம்ம செல்லக்கூடு செல்லக்கூடு செல்லக்கூடு, புரியுதா? அப்போ தேவனுடைய ஆவியை தவிர தேவனுக்குரியதை ஒருவருமே விளையங்கிழமை. இப்போ இவ்வளவு தூரம் ஆவியா, இவ்வளவு தூரம் நம்ம எங்களுக்கு நாங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்கு போதிக்கிறோம்னா நடுவில் இருக்கிறவர் யாரு தான்? ஆவியானவர். ஆவியானவர். தொடர்ந்து வாசிங்க. நாங்களோ, ஏன்னா நமக்கு ஆவியானவருடைய ஊழியம் தெரிய மாட்டேங்குது. ஆவியானவரை யாரும், ஆவியானவர்னால நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? காலையில் ஆராதனையில் பாட்டு பாடும் பொழுது வரும்ல, அது மட்டும்தான் நினைக்கிறீங்க. ஆவியானவருக்கு அந்த நேரம் மட்டும்தான். மற்ற நேரம் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்க நிறைய பேர். இல்லை, நம்ம லைஃப்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியானுடைய பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நீங்க அறிந்தா தினமும் ஆவியானவரோடு நடக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்னையும் கேட்பீங்க, இது செய்யவா வேண்டாமா, இதை செய்யவா வேண்டாமா. ஒன்று தெரியுமா? எங்க ஆவியானவரோடு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடியதை கூட இதை செய்யாத, இதை இப்போ செய், இது அப்புறம் செய்யாத, அல்லது இப்போ செய்யாத அப்புறம் செய், எல்லாவற்றையும் உள்ள அந்த இன்ட்யூஷன் இருக்கு பாருங்க, ஆவியானுடைய உணர்த்துதல் இருக்கு பாருங்க, நமக்கு போதிச்சுக்கிட்டே இருப்பாரு, போதிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவரோடு பேசு, இப்போ இவர்கிட்ட பேசாத, இப்போ பேசாத, நீ டிஸ்டர்ப் ஆயிடுவா, இப்போ பேசு, இப்போ அவங்க ஒரு தேவையில் இருக்கிற, இப்படி ஒவ்வொன்றையும் நமக்கு போதிக்கிறவர், ஒவ்வொன்றையும் நமக்கு போதிக்கிறவர். புரியுதா புரியலையா? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ கவனிங்க, ரோட்டில் நிற்கிறீங்க, அல்லது பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, ஒரு பிச்சைக்காரன் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்கான், அல்லது ஒரு அவன் நல்லா குடிச்சிருக்கிறான், நல்லா குடிச்சிருக்கிறான், நல்ல தண்ணி போட்டு போதையில், ஃபுல் போதையில் வந்து நின்று உங்கள்கிட்ட வந்து பிச்சை கேட்குறான். அவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? கொடுக்க இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு பக்கம் சரிதான். ஆனால் இன்னொரு பக்கம் இன்னொரு பிரமாணத்தை நீங்கள் மீறுறீங்க. என்ன பிரமாணம்? உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு அப்படின்னு இருக்கே. ஏழையோ பணக்காரனோ அவனோ இவனோ அப்படிலாம் சொல்லப்படலையே. கேட்கிற, குடிச்சிருக்கவன் குடிக்காத, அப்படி எதையுமே சொல்ல, கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த பிரமாணத்தை நீங்கள் மீறுறீங்களே. கொடுக்கவா வேண்டாமா? இப்போ தான் கொடுக்க வேண்டாம். நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் குடித்தவன் ஒருவேளை அந்த நேரத்தில் ஒரு பசியில் உங்கள்கிட்ட கேட்டா, அந்த நேரத்தில் அவன் பசியில் வந்து கேட்டா, அவன் தேவைக்காக வந்து கேட்டால் என்ன செய்யுது? அப்போது நம்ம இதில் என்ன பிரமாணத்துக்கு நான் வர்றோம்னா, நியாயப்பிரமாணத்தை கிறிஸ்து நிறைவேற்றி நமக்கு கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதனால ஒவ்வொன்றிலும் தேவ சித்தம் என்பதை நமக்கு ரிவீல் பண்ணுறாரு. இப்போ கொடுக்கவா வேண்டாமான்னு நான் இப்போ சொல்ல வரல. அந்த நேரத்தில் நான் என்ன செய்யணுங்கிறத எனக்குள்ளே இருந்து ஆவியானவர் எனக்கு உணர்த்துவார், எனக்கு போதிப்பார். கொடுக்க சொன்னால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதில் போட்டு ரொம்ப போட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்காங்க. உடனே போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. குடிகாரனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? அப்போது ஒவ்வொரு காரியத்திலையுமே நல்ல கவனிங்க. நீங்கள் இதுக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படியக்கூடிய தன்மை இருக்கணும். அவர் ஒன்று சொல்ல நீங்கள் ஒன்று செய்ய இப்படியே டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா அவர் ஓரமாக உட்காந்துருவார். அவர் சொல்கிறத அப்படியே கரெக்டாக காதில் வாங்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே வீட்டுக்குள்ளே போன உடனே டேய் மனைவி நல்லா இருக்கா, இப்போ அவ கூட பேசு அப்படின்னு கூட சொல்லுவார். சீரியஸாங்க, அவளை பேசி உற்சாகப்படுத்து அப்படி கூட சொல்லுவார். சில நேரத்தில் பேசிடாத
கிளைமேட் சரியில்லை, வானிலை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அன்னையாரும் ஞானமாக என்ன செய்யணும்? அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆவியானவரும் நடந்தீங்கன்னா அவர் வர்ற வேகத்திலேயே உங்களுக்கு சொல்லுவார், இப்போ ஐயா மூடு சரியில்லாமல் பிரச்சனையில் வந்திருக்காரு, நீ வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிடாத, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ அப்படிம்பார். சரியா? ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டுங்க. நான் சொல்லுவது புரியுதா இல்லையா? இப்போ சாப்பிட உட்காந்துருக்குறீங்க, நடைமுறையாகவே சொல்லிட்டு போகிறேன். கொஞ்சம் சாப்பிட உட்காந்துருக்குறீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சாப்பிட உட்காந்துருக்குறேன், இதை கல்யாணம் முடிச்சவங்கள்ட்ட தான் கேட்கணும். அம்மா வந்து உங்களுக்கு சமையல் பண்ணி வச்சதை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. முன்னாடி வச்ச உடனே அன்னையாரம் போல் வீட்டு கதவை ஒரு பக்கத்து வீட்டுக்காரம்மா தட்டுது, அல்லது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸு ஃப்ரெண்டு உங்கள் வீட்டு கதவை தட்டுது. ஏக்கா இன்னைக்கு இந்த மீன் குழம்பு வச்சேன், இந்த சாப்பிட்டு பாரு அப்படின்னு கொடுக்குது. இப்போ உங்கள் வீட்டம்மா வச்ச சாம்பார் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்த மீன் குழம்பு பக்கத்தில் இருக்குது. என்ன செய்வீங்க? ஐயோ பாஸ்டர், இப்படி ஒரு தருமச்சங்கடம்மா, என்னையா செய்வீங்க? நீங்க பொழைக்க தெரிஞ்ச மனிதருங்கிறது நல்லாவே புரியுது பிரதர். நீங்க வாட்டில் காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி, ஐயோ மீன் குழம்பா சாம்பாரை தூர வச்சு அப்படியே கவுத்தி அடிச்சுட்டேங்கன்னு வைங்களேன், சோழி முடிஞ்சு பார்த்துக்கோங்க. அதோட அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? அதையும் சொல்லி கொடுத்துருதேன், இந்தாங்க மீன் குழம்பு சாப்பிடுங்க தான் சொல்லுவாங்க. வானிலை எச்சரிக்கை, பரவாயில்ல சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் சாப்பிடுங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள இந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவன் சாம்பாரை கை வைக்கானா இல்லது மீன் குழம்பு கை வைக்கானா? இப்போ நீங்கள்லாம் எப்படி முழிக்கீங்க தெரியுமா? பாஸ்டர் நீங்கள் எதை பாஸ்டர் சாப்பிடுவீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. பாருங்க, எனக்குள்ள ஆவியானவர் இருப்பதுனால இப்போ இதை பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் சாப்பிட்றது ரெண்டாவது, நான் சாப்பிட்றது ரெண்டாவது இருக்கட்டும். இப்போ உங்க முன்னாடி சொல்லி ஃபில் இன் த பிளான்ஸ். சரியா? அதுமே நம்ம சொல்றீங்களா? அதனால இப்போ சாம்பார்லேருந்து வெளியே வந்துருங்க, மீன் குழம்புலேருந்து வெளியே வந்துருங்க. இப்போ இதை ஏன் சொல்றேன்னா, எங்க பெரிய பெரிய பரிசுத்தவான்களோடு நீங்க விசாரிச்சு சாட்சியெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் அன்றாட வாழ்க்கையில் உள்ளதை கூட ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணுவாருன்னா சொல்லுவார், பேசுவார். ஆமாங்க, நமக்கு இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு நீங்கள் மீன் குழம்பு சாம்பார் இல்லாமல் ஆண்டவர் சொல்லுவார். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஞானத்தை அந்த நேரத்தில் ஆண்டவர் வந்து நமக்கு டக்குன்னு தொட்டு விடுவார். நமக்குள்ள அந்த ஞானத்தின் ஆவி நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை புரிந்து கொள்றதுக்கு தான் இந்த இது உள்ளே வந்தேன். இப்போ அதுலேருந்து நம்ம எல்லாரும் வெளியே வந்துடணும். எல்லாரும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. சரியா? வெளியே வாங்க. இது ஒவ்வொரு விஷயத்திலுமே ஆவியானவர் என்ன செய்வார்னா, செய்யாத போகாத அப்படின்னே நமக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆகிறதுக்கு எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. எப்படி போகிறது? 1:30 அங்கே இருக்கணும்ட்டாங்க, நான் 12:45 இங்கே இருக்கேன், எனக்கு கிட்டத்தட்ட 1.5 நேரம் வேணும் போகிறதுக்கு. எப்படி போகிறது? நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வேகமாக வண்டியை வச்சுட்டு அழுத்து அவ்வளோ அழுத்து, இது வரைக்கும் அவ்வளோ அழுத்து போனதே இல்லை, பரவாயில்ல அப்படின்ட்டு அழுத்தி போயிட்டுருக்கிறேன். ஜோம் பண்ணிகிட்டே போய்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா ஃபியூல் காலி ஆயிடுச்சு, பெட்ரோலு காலி ஆயிடுச்சு. டப்புன்னு லோ ஃபியூல் அப்படின்னு அடிக்கி, லோ ஃபியூல் கரெக்டாக இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் தான் ஓடும் அப்படின்றது. எனக்கு பயம். பல்க்குக்கு போனோம் அப்படின்னா 10 நிமிஷம் ஆக்கிடுவான். சொன்ன நேரத்துக்கு போக முடியலன்னா சபக்காரியம், ஐயோ பிரயாசப்பட்டு வீணாக போயிடக்கூடாது. அப்போ 2 பக்கம் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட சொல்கிறேன், உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் இப்போ உங்கள் காரியமாக போகிறேன். இப்போ நீங்கள் 3 இடத்துல ஆளுகை செய்யணும். நான் போக வேண்டிய இடத்துலையும் அந்த அதிகாரி ஆளுகை செய்யணும். நான் போகிற வரைக்கும் அவர் என்னை கூப்பிடக்கூடாது. 1, நான் அவர் கூப்பிட்டு நான் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. நான் போகிற வரைக்கும் அவர் என்னை கூப்பிடக்கூடாது. 1, நீங்கள் அங்கே ஆளுகை செய்யணும். 2வது, இப்போ நான் போகிற இந்த வேகத்துக்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யணும், ஞானத்தை கொடுக்கணும், சுற்றி நீங்கள் ஆளுகை 3வது, நான் போய் அங்கே நிற்கிற வரைக்கும் ஃபீல் குறையக்கூடாது. அங்கே லோ ஃபீலும் காட்டுது.
போய் நிற்கிற வரைக்கும் ஃபீல் குறையக்கூடாது. இப்போ எனக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு தர்மச்சங்கரமான நேரம், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணுன்ட்டு அப்படியே நான் பேசிட்டே நான் போகிறேன். போய் கரெக்டாக வண்டி அனுப்பா. அது வரைக்கும் கார் நிற்கவே இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம், கார் நிற்கவே இல்லை. அங்கே போய் நிறுத்திட்டு போய் நிற்கிறேன். ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே என்னை கூப்பிட்டாங்க. நான் போய் நின்னவொடனே 7 நிமிஷத்துக்குள்ளே கூப்பிட்டாங்க. இடையில நான் ஃபியூல் போட்டுருவோமா, நின்றுச்சுன்னா என்ன பண்ணேன், ஃபியூல் போட்டுருமான்றேன். அவன் இல்லை, நீ போய்தான் ஆகணும், நீ போ அப்படின்றார். அதுக்காக நீங்கள் வாட்டில் வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் சரி ஆவியானவர் போக சொல்கிறாங்க. போய் நடு ரோட்டில் நின்றுட்டு எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது, பாஸ்டர் எனக்கு வண்டி நின்று போச்சு, அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அதான் அந்த அந்த சூழ்நிலைக்கு ஆவியானவர் என்ன செய்வார்னா அந்த ஞானத்தின் ஆவியை கொடுப்பாரு. இப்போ எது முக்கியம், அந்த சூழ்நிலைக்கு ஓகேங்க, அந்த சூழ்நிலைக்கு ஓகே. புரியுதா உங்களுக்கு? ஒருவருக்கு நடந்த அனுபவம் அதே மாதிரி உங்களுக்கு நடக்கணும் எதிர்பார்க்க. உங்களுக்கு வேற அனுபவம் இருக்கும், உங்களுக்கு வேற அனுபவம் இருக்கும். அப்போ பாருங்க, 3யுமே ஆண்டவர் ஆளுகை செஞ்சார். நான் போனதுக்கு அப்புறம் தான் கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணுங்க சீக்கிரத்தில். நான் சொல்றேன்ல, ஆன் தி வே. ஆண்டவர் கிருபை, எல்லாருடைய ஜெபமும் எல்லாம் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கு. கர்த்தர் கிருபையில சீக்கிரத்தில் கர்த்தருடைய செய்கையை காண்போம். அதனால இன்னும் தீவிரமாக நம்ம ஜெபம் பண்ணோம். நெருங்கி ஆன் தி வே, அப்படியே ஒவ்வொரு நாளும் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த நாளை நம்ம எல்லாரும் சீக்கிரம் பார்க்கத்தான் போகிறோம். ஜெபம் பண்ணுங்க அதுக்காக தொடர்ந்து. அப்போது என்ன சொல்ல வாருன்னா, நடைமுறை வாழ்க்கையில் சில கஷ்டங்களை நீங்கள் சில சிக்கல்களை சந்திக்கும் பொழுது, உங்களுக்கு தெரியும்ல, சோபியதாஸ், சாது சோபியதாஸ் ஐயா சாட்சி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்து அவர் பிடிக்க வேண்டிய ட்ரெயின் இருக்கு பாருங்க, அந்த ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிட்டு. அவர் ட்ரெயின் மிஸ் ஆயிட்டான். அவருக்கு அந்த ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. ட்ரெயின் பாஸ் ஆகிட்டு, ஸ்டேஷன்லேருந்து மூவ் ஆகிட்டு. அவர் போய் நிற்கிறாரு, ட்ரெயின் போயிட்டு. அவர் சொல்கிறாரு, ஆவியானவர்கிட்ட பேசுகிறாரு, நான் உங்கள் ஊழியத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன், இந்த ட்ரெயினை விட்டாச்சுன்னா நான் அடுத்த ஊழியத்துக்கு போக முடியாது, எனக்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று. அவர் புறப்பட்டு வரும்பொழுதே பயந்துட்டே வந்தாராம். அப்போ ஆவியானவர் சொன்னார், நீ தைரியமாக, நீ மன சமாதானத்தோடு வா அப்படின்னு ஆண்டவர் அவருக்குள்ளே பேசியிருக்கிறார், ஆவியானவர் பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து நின்னா ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. இப்போ இவர் பதிலுக்கு பேசுகிறார், நீங்கள் தானே வர சொன்னீங்க, இப்போ ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய அப்படின்னு பேசினவனே பொறு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், ஆவியானவர் சொன்னாராம். கொஞ்ச நேரத்தில் போன ட்ரெயின் அங்கேயே நின்றுச்சான். ஏதோ கோளாறு ஏற்பட்டுருச்சான். என்ன கோளாறுன்னு இவருக்கு தான் தெரியும் அது. அப்போ இவர் போய் என்ன செஞ்சாரு, அதில் இப்படி பரிசுத்தவான்கள் அனுபவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட் அனுபவத்துக்குள்ளே வரும்பொழுது, வாக் வித் த ஹோலி ஸ்பிரிட் அனுபவத்தில் வரும்போது, ஈச் ஒன் எவ்ரி ஒன் எல்லா காரியத்தையுமே நமக்கு இந்த ஆவியானவர் போதிச்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் இதுக்கு கவனிங்க, பிரசங்கம் பண்ணா மட்டும் பத்தாது, கேட்டால் மட்டும் பத்தாது, அவரோடு நடக்கிற அனுபவம் வேணும். நீங்கள் விரும்பணும், அவரோடு நடக்க விரும்பணும், அவரோடு பேச விரும்பணும். அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன், ஆண்டவரே என்ன சொன்னாலும் கேட்பேன், அது எனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் கேட்பேன். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களோட பேசுவார், உங்களுக்கு உணர்த்துவார், செய்யாதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது ஆவியானவர் எவ்வளவு முக்கியம்? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல். நீங்க ஒரு 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்ல போறீங்க, ஒரு 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 குழு ஜெபக்குழு நடத்துறீங்க, ஒரு சபைக்கு போதிக்க போறீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், மனுஷ ஞானத்தை கலட்டி வச்சிருங்க. ஒரு குழந்தைய போல ஆவியானவர் சொல்றதை மட்டும் நீங்க சொல்ல போங்க, உங்க நாவை அவர் பொறுப்பெடுப்பாரு.
இப்படி வாங்க. நீங்கள் வரும்போதே போகும்பொழுதே பாட்டு பாடினாலும், ஒரு ஜபம் பண்ணாலும், ஒரு சின்ன செய்தி கொடுத்தாலும், உங்கள் மனலம் என்னென்னா, என் நாவை நீர் ஆளுகை செய்யும், உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். நல்லா அங்கே சொல்லி இங்கே சொல்லி, அவர் சொன்னது இவர் சொன்ன, போன வாரம் சொன்னோம்ல, அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாரு, ஆமே அரிஸ்டாட்டில் இப்படி சொல்கிறார், புளுட்டோ இப்படி சொல்கிறாரு, இந்த அரிஸ்டாட்டில் இல்லை அந்த அரிஸ்டாட்டில், இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார், அப்படின்னு நீங்கள் பழைய இதெல்லாம் போட்டு, அந்த விஞ்ஞானி இவர் சொன்னார், இந்த விஞ்ஞானி இவர் சொன்னார் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசன் இப்படி சொன்னார், ஆமாம் என்ன சொன்னார், வாஸ்கோட காமா என்ன சொன்னார், இதெல்லாம் வேண்டாம். ஓ மூலம் ஆவியானவர் என்ன சொல்றாரு? தேவப்பிள்ளையே, இன்னைக்கு தேசம் தேவையோடு இருக்கு, சபை தேவையோடு இருக்கு. ஒருவன் நாவிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இன்னைக்கு ஏராளமான இடம் தேவையோடு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. யார் வேணும்? படித்த மேதைகளா? இல்லை. பேச்சு திறமை உள்ளவர்களா? இல்லை. ஆவியானவர் சொல்றதை அப்படியே பேசக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு வேணும். அது சாதாரணமாக இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் பொறுப்பெடுப்பார். அல்லேலூயா. ஐயா பில்லிகரகாம் ஐயா வேர்ல்ட் நம்பர் 1 எவாஞ்சலிஸ்ட்டு. அவர் பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? பில்லிகரகாம் ஐயாவுடைய மெசேஜ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சாதாரணமாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் தான் மேக்சிமம் ஒரு சாப்டர் என்னென்னா லூக் 15 தான் அவர் மேக்சிமம் பேசுவார். இளையகுமாரன் சம்பவத்தை அதிகமாக அவர் ப்ரீச் பண்ணுவார். 1,00,000 பேர் இருப்பாங்க. சாதாரணமாக பேசிட்டு கடைசியில் என்ன பண்ணுவார்னா ஆல்டர் கால் கொடுப்பார். எங்க நம்ம ஊரில் முன்னால் 100 பேர் நின்று ஜோம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அது அபிஷேகம் பெற்ற ஆள் இருக்கும், 10 வருஷம் விசுவாசி இருக்கும். ஏன்னா முன்னால் அந்த அக்கா போயிட்டா, நான் போலன்னு நாளைக்கு என்ன ஒரு மாதிரியா பாப்பா அப்படின்னு அது நிற்கும். அது நிறைய கேஸ் இருக்கு. ஆனா வெள்ளக்காரன் ஒருத்தனை கூட நீங்க ஆல்டர் கால் கொடுத்து முன்னால கூப்பிட வைக்க முடியாது. அவங்க எல்லாம் அவ்வளவு சாதாரணமா எழும்பி வர மாட்டாங்க, அந்த மாதிரி ஆட்க. ஆனா அவருடைய கூட்டங்களில் அல்லேலூயா, ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் குறைஞ்சது 3000 பேர் 5000 முன்னாடி வந்து நின்று ஒப்பு கொடுத்து அழுதுகிட்டு இருப்பாங்க. சாதாரணமா பிரீச் பண்ணுவாருங்க. என்ன தெரியுமா காரணம்? என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி அவங்க பிரீச் பண்றதுனால, ஆவியானவர் கொடுக்க ஞானத்தை பயன்படுத்தாம ஆவியானவர் சொல்றதை மட்டுமே அவங்க கீழ்ப்படிஞ்சு செயல்படுத்துறதுனால கிரியை பலமா இருக்கும். கிரியை பலமா இருக்கும். சத்தம் பலமா இருந்து பிரயோஜனம் இல்லை, கிரியை இருக்கணும். அதுக்கு தான் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். வாசிங்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசிங்க. பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதை ஒரு 3 தடவை அழுத்தம் கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. இன்னொரு முறை, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. இன்னொரு முறை, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. பரிசுத்த ஆவி நமக்கு என்ன போதிக்கிறாரு? திடீர்னு ஒரு பாட்டை கூட ஞாபகப்படுத்துவார். அவர் ஞாபகப்படுத்துகிற பாட்டை பாடணும்னு வைங்களேன், அங்கே பெரிய ஆராதனைலாம் வேண்டியதில்லை, அந்த பாட்டு எல்லாருக்கும் ஒளிய செய்யும். திடீர்னு ஒரு வசனம் ஞாபகப்படுத்துவார். திடீர்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஆயத்தப்படுத்தினதை விட ஆவியானவர் ஓவர்டேக் பண்ணுவார். அவர் ஓவர்டேக் பண்ணும்பொழுது நீங்கள் மல்லு கட்டி நான் விடிய ஆயத்தப்படுத்திருக்கிறேன், நான் இதைத்தான் பேசுவேன்னு சொல்லக்கூடாது. அவர் ஓவர்டேக் பண்ண நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடணும். நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடணும். புரியுதா உங்களுக்கு? இல்லை நான் இதைத்தான் பேசுவேன் நிற்கக்கூடாது. ஆயத்தப்பட்டு வரணும். அதே சமயத்தில் ஆவியானவர் ஓவர்டேக் பண்ணுறாரு சில விஷயங்களை. அது தேவையுள்ளவங்க உள்ள இருப்பாங்க, தேவையுள்ளவங்க உள்ள இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, அது தேவைப்படுறவங்க உள்ள இருக்காங்க. எது யாரை தொடுன்னு எனக்கு தெரியாது, நமக்கு யாருக்குமே புரியாது. நீங்கள் முகவரியிலிருந்து முடிவுற வரைக்கும் அப்படியே பயங்கரமாக பிரசங்கம் ஆயத்தப்பட்டு வந்திருப்பீங்களா? சில ஆட்களுக்கு ஏதோ ஒரு பகுதி ஆண்டு, சில ஆட்களுக்கு கவனிங்க முதல் பாயிண்ட் தொடும், சில ஆளுக்கு 2வது பாயிண்ட் தொடும், சில ஆளுக்கு 3வது பாயிண்ட் தரும், சில ஆட்களுக்கு ஆரம்பத்தில் உள்ள தொடும், சில ஆட்களுக்கு எதுவுமே தொடாது. ஒரு முறை பிரசங்கம் பண்ணி இந்த அம்மாவுடைய ஐயா இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நான் ஏதோ ஒன்று சொன்னேன். அந்த என்ன கரண்டி, ஒரு உதாரணம் சொன்னேன். கிணத்துக்குள்ளே விழுந்த வாளி எடுக்கிறதுக்கு என்ன போடுவாங்க? பாதாள கரண்டின்னு ஒரு கதை சொன்னேன் நான். பாதாள கரண்டி ஆண்டவர் போடுவார், வாளி மட்டும் வராது. என்னெல்லாம் வரும்?
ஏற்கனவே போட்ட பழைய சேலை, பழைய சட்டை, பழைய கயிறு எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியே வரும். பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி ஆண்டவர் ஒரு பாதாள கரண்டியை போடுவார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இழந்தது மட்டுமல்ல, ஆதியில் இழந்ததையும் அவர் மீட்டு கொண்டு வருவார். அவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து வேர்த்து விறுவிறுத்து பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்கேன். இது எதுவுமே அவருக்குள்ளே போகலை. வீட்டில் வச்சிருக்காரு. பாசுடார்ல பாதாள கரண்டி எனக்கு நல்லா விளங்குச்சு. நமக்கும் ஆண்டவர் ஒரு பாதாள கரண்டியை போடுவார். பாதாள கரண்டியை நான் யோசிக்கவே இல்லை. திடீர்னு அங்கே வருதுன்னா ஒரு தேவையில்லை ஒரு ஐயா உள்ள உட்காந்துருக்காரு. அவருக்கு எதுவுமே விளங்கலை. எதான் விளங்குச்சு? பாதாள கரண்டி தான் விளங்குச்சு. இப்படியெல்லாம் கூட சில காரியங்களை ஆவியானவர் தொட்டு விடுவார். கவனிங்க, நீங்க ஆயத்தப்படுத்தி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா எது எந்த இடத்துக்கு தேவைங்கிறத டச் பண்ணி ஞாபகப்படுத்தி வெளியே கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி வாழ்ற வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஜப ஊழியம், பிரசங்க ஊழியம், ஆராதனை ஊழியம் எல்லாமே ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஜனங்களுக்கு மிகுந்த பிரயோஜனத்தை கொடுக்கும். பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, அந்த வார்த்தை என்ன ரொம்ப ஆணித்தரமா பிடிச்சி இழுக்குது. வார்த்தைகளாலே பேசி வாசி முடிச்சிருவோமா? ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியோட சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். அதுக்கு தான் ஆவியானவர் தான் நமக்கு தேவை. சரி, அப்படி தொடர்ந்து வாசிரு. ஜென்ம ஸ்வபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவனுக்கு புரியாது. இப்போ ஒரு புதுசா ஒரு மனுஷன் உள்ள வந்திருக்கிறான்னா அவனுக்கு என்ன செய்யாது? புரியாது. என்ன பலத்தை செய்கின்றாரு, என்னமோ பலத்தை கிரியன்றாரு. போன வாரம் என்னமோ சொன்னார், பார்க்கக்கூடிய அதிசயன்றாரு, தடுக்க முடியாத அதிசயம். என்னது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அவனுக்கு புரியாது. ஆனால் ஆவியை பெற்றவர்களுக்கு புரியும். பேசப்படுது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியுதான்னு நான் கேட்குறேன். இங்கே ஆவியானவர் பேசுறது உங்களுக்கு புரியுது தானே? ஆவியை பெற்றவர்களுக்கு அது புரியும். மனுஷனுக்கு என்ன செய்யாது? புரியாது. ஜென்ம சுபாவ மனுஷனுக்கு புரியாது. அதான் அங்க சொல்றாரு. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். அவங்களை அறியவும் மாட்டான். அவனுக்கு அது விளங்காது. நீங்க அவன் விளங்காததுனால நீங்க அவனோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவனோட போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவனுடைய காரியத்தை மாம்சத்துக்குரியவனுக்கு விளங்காதனால அவன்கிட்ட நீங்க போராடாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ரசிக்கப்படாத கணவன் இருந்தாருன்னா உங்களை கேட்கல. நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி சண்டை போடாதீங்கன்னு சொல்ல வரேன். ரசிக்கப்படாத புருஷன் கணவர் உங்கள் வீட்டில் இருந்தாருன்னா இந்த மனுஷனுக்கு நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்க. புரியாது தாயி, அது உனக்கு புரிய மாட்டேங்க, அவருக்கு புரியாது. புரியுதா உங்களுக்கு? உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவம் அவருக்கு புரியவே புரியாது. என்னன்றா ஆவியல்றா, ஒரு மாதிரியா ஆவியில் நிரம்புறா, கல்லா பிள்ளான்றா, எனக்கு பயமாக இருக்குது, இவ கூட வாழ்க்கை நடத்த அவனுக்கு புரியாது. நீங்கள் அவன்கிட்ட போட்டு சண்டை போடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதாவது அவர்களுடைய சுபாவம் வேறு. அதனால் இந்த மாதிரி அவங்களுடைய லெவலுக்கு அவங்க இருப்பாங்க. உங்கள் லெவலுக்கு அவங்க வரணும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் லெவலுக்கு பா கையில் இறக்கி விடு, முட்டியை போடு, மிரட்டக்கூடாது. அவன் என்ன நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, அவன் இருதயத்தை திறக்கணும், அவ்வளோதான். அப்படி மிரட்டிக்கிட்டு ஆட்களை ஆதாயப்படுத்துன்னு நினைக்கக்கூடாது. அதுதான் ஆவி. அவனுக்கு புரியாது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில விஷயம் வந்து அவனுக்கு புரியாது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. உங்களை மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதாங்க விளக்கி கொடுக்கிறாரு. வாசுரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணும். பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிறவனுக்கு அதை நிதானிக்கக்கூடிய கிருபை இருக்கு. நிதானிக்கணும். அப்படிங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க அப்படி கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. நிதானிக்கணும். கேட்ட உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஒரு காரியத்தை காதில் கேட்ட உடனே முத்திரை குத்திடக்கூடாது. ஒரு காரியத்தை கேட்ட உடனே தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. ஒரு ஆளை குறித்து ஒரு காரியம் அவங்க காதில் வருது, இந்த மாதிரியா இந்த மாதிரியா இந்த மாதிரியா இந்த மாதிரியா, உடனே நிதானிக்கணும். உங்கள் வீட்டுக்காரர் அங்கே நின்று கம்மங்கஞ்சி குடிச்சிட்டு இருக்காருன்னு வைங்களேன். அவனுக்குள்ளே இன்னும் ஒரு அக்கா போகுது,
அண்ணன் யாரும் நின்று என்னண்ணே நல்லா இருக்கீங்க எல்லாரும் கேட்டிருப்பாங்க. உடனே அதை எவ்வளோ பார்த்துட்டு போய் அண்ணே அந்த அவளோடு நின்று அவராக நின்று பேசிக்கிட்டு இருந்தார். அவர் வாட்டில் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, போகிற வழியில் நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காரு. அந்த நல்லா இருக்காங்களான்னு கேட்குற அந்த ஒரு நிமிஷத்தை அவள் பார்த்துட்டு போய் ஆத்தாடி 100 நாள் ஓடுற படத்தை ஓட்டிடுவா. எங்க இப்படிப்பட்ட விசேஷமான ஆட்களோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நின்று ஓடுற மாதிரி படம் எடுக்கிற ஆட்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. பாஸ்டர் நம்ம ஊர்லையா? ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கு பாஸ்டர் அப்படிங்களா? புரியுதா உங்களுக்கு? அதனால் கண்ணால் ஒரு காரியத்தை பார்த்தாலும் சரி, காதில் ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டாலும் சரி, உடனே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. நான் நூற்றுக்கணக்கான அனுபவத்தை நான் இப்படி சொல்ல முடியும். இந்த மாதிரி உடனே முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அதை நிதானிக்கணும், உள் வாங்கி வச்சிருக்கணும், ரகசியங்களை காப்பாற்ற தெரியணும். நிதானித்து இது ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, இது உண்மையா இல்லையா, இது காரணம் என்ன, பின்னணியம் என்ன, நிதானிக்கும் பொழுது ஆண்டவர் சில விஷயங்களை கூடுதலாக உங்களுக்கு விளங்க பண்ணுவார். அதுக்கப்புறம் அவருடைய உண்மை உங்களுக்கு புரியும். ஓ இதுதானா, ஓ இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு அது அதுக்கப்புறம் சீரியஸாக இருக்கிறது அப்புறம் ஒன்றுமே இல்லாத மாதிரி அது போயிடும். நிறையா விஷயம் அப்படி இருக்குங்க. இப்போ உதாரணத்திலே டைம் போய்கிட்டு இருக்கு, அதான் நான் இப்போ உதாரணத்துக்கு போக விரும்பலை. அதனால் எல்லா விஷயத்தையும் சகோதரி இதெல்லாம் உங்களுடைய லைஃபுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான சத்தியம். கவனிங்க, நிறைய பேர் நிதானிக்க தெரியாதனால குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிறீங்க. குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவு, குடும்பத்தில் ஒரே போராட்டம், குடும்பத்தில் ஏன் தேவையில்லாத ஒரு சமாதான கேடு அப்படின்னா நிதானிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை. இது என்ன, இது எதுக்கு, இது சரியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு அந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து பழகணும். உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவர்ட்ட அந்த கிருபை ஞானத்தை, நிதானிக்கிற ஆவியானவற்றை அந்த ஞானத்தை கேட்கணும். குடும்பத்தை நடத்துறது என்பது காலையில் ஒரு படி அரிசியை சோறு பொங்கி இறக்கி வச்சா மட்டும் போதாது. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து வருமானத்தை வீட்டில் கொடுத்தா மட்டும் போதாது. இது அல்ல குடும்பத்தை நடத்துவது. எல்லா காரியத்தையும் நிதானித்து நேர்த்தியாக கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடத்தி செல்கிற மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கும் இருக்கிறது, எல்லாருக்குமே இருக்கிறது. அல்லேலூயா. என்ன காரியம்னாலும் சரிங்க, அதை நிதானித்து பழக வேண்டும். கேட்ட உடனே அப்படியே பொங்கி அப்படியே பிரவாகித்து ஓடுகிறா யோர்தான் மாதிரி பொங்கிட்டு வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நிறைய குடும்ப சமாதானத்தை இழந்திருக்குங்க. இந்த 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 ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவி இல்லாததுனால, நிதானிக்கக்கூடிய கிருபை அந்த ஞானம் இல்லாதனால நிறைய குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், மேபி இங்கே கூட இருக்கலாம் தெரில, சமாதானத்தை இழந்திருக்கிறீங்க. அப்படி இருக்காதீங்க. ஒன்றையும் நிதானிச்சு பழகுங்க. குடும்பம் ரொம்ப சமாதானமாக இருக்கும். இது ஏன் நடந்திருக்கும், சரி காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்காது, அப்புறம் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்களேன். அந்த காரியத்துக்கான பதில் நீங்கள் சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. ஓ இதுதானா, நான் என்னமோ நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் அது சாதாரணமாக ஆயிரும் உங்களுக்கு. இதில் பழகிருங்க. குடும்ப சந்தோஷத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. பல வாரம் சொன்னோம்ல, இந்த பரிசுத்த ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் நடத்துதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்ம போய் அனுபவிக்க போகிற பரலோக சந்தோஷத்தை எக்ஸாம்பிளாக ஒரு அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த எக்ஸாம்பிளாக உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுபவிக்க முடியும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே அனுபவிக்க முடியும். வாசி முடிச்சிருத. ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு என்ன சிந்தை உண்டாயிருக்கணும்? கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு தாங்க. அதுதான் எல்லாரையும் நேசிக்கிற சிந்தை, அதுதான் மனத்தாழ்மையுள்ள சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை என்பது எல்லாரையும் நேசிக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை என்பது
அவரே இறங்கி அவர் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். கால்களை கழுவினார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. பகைங்கனையும் சிநேகிதனே என்று அழைத்தார். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இது ஆண்டவற்றை கேளுங்க. டைம் ஆச்சு. அடுத்த ஹெட்டிங் போனோம்னா அது இன்னும் 10 நிமிஷத்துக்கு போயிடும். நம்ம அது தொடருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம்னா, அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நம்ம வாழ பழக வேண்டும். அனுதின வாழ்க்கையின் செயல்பாடுகளில் பரிசுத்த இன்னைக்கு நம்ம இவ்வளோ நேரம் தியானித்தது இதுதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கை, குடும்ப காரியம், தொழில் காரியம், பிரயாணங்கள் போலாமா வேண்டாமா, இன்னைக்கு இந்த பிரயாணத்தை செய்யலாமா வேண்டாமா, கேளுங்க கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எடுத்த உடனே டப்புன்னு காசு இருக்குன்னு சொல்லி பேக் பண்ணிடாதீங்க. உடனே புசுன்னு கிளம்பிடாங்க. ஆண்டவர்கிட்ட முதல் நாள், ஆண்டவர் நாளைக்கு நான் போகிறேன், போகலாம்மா வேண்டாம்மா, எனக்கு டீச் பண்ணுங்க, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க, இதை என் பிரயாணத்தை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு எல்லாவற்றையும் கேட்டு பழகுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா சில நேரத்தில் பிரயாணப்பட அனுமதிப்பார், சில நேரத்தில் தடை செய்வார், சில நேரத்தில் நான் சொல்லுவேன், சில சிக்னலில் நிற்கிற தடுத்து நிறுத்தியிருப்பார்ல, அது கூட நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். அல்ல, சகல காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வாழ பழகிட்டீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப இலகுவாக மாறிடும். குடும்பம் சமாதானமாக மாறிடும். எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு ஒரு விழிப்பு வந்துடும். எல்லா விதத்திலும் நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் மாறிடுவீங்க. சொல்லுங்கள், அன்றாட வாழ்வில் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்வோம்.